இன்னைக்கு ஜனவரி 6. இந்த நாளை உலக போரில் அனாதையாக்கப்பட்டவர்களுக்கான தினமாக நம்ம ஆசரிச்சுட்டு வரோம். 2ஆம் உலக போரின் போது ஒவ்வொரு நாடும் அவங்களுக்குள்ள ரொம்ப சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ரஷ்ய இராணுவம் ஜப்பான் நாட்டுக்குள்ளே போய் அந்த ஜனங்களை அடிக்கவும் அவங்க மேலே போர் செய்யவும் ஆரம்பித்தாங்க. இப்படி அங்கங்கே குண்டு வெடிப்பும் நடந்துகிட்ருக்கு. அங்கே ரொம்ப பனியும் குளிருமாக அந்த நாட்களில் இருக்குது. அந்த நாட்களில் அந்த தேசத்தில் அன்று இரவு போர் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது போரில் அநேக ஜனங்களும் மறிக்கிறாங்க. இப்படி போர் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் கணவரை இழந்த ஒரு பெண்மணி ஒரு பச்சிளம் குழந்தைய வச்சுட்டு எப்படியாவது வெளியே தப்பிச்சு போயிடணும், நம்ம குழந்தைய காப்பாற்றிடணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக அவங்க வழியை தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த ராத்திரி இரவில் அவங்க வழியை தேடி கொண்டு போகும்பொழுது ஒரு இடத்துலையுமே அவங்க காப்பாற்றப்படுவதற்கு எந்த வழியுமே இல்லை. அப்படி அவங்க எதிர்கொண்டு போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு கற்களால் நிறைந்த ஒரு சின்ன குகை மாதிரி பார்க்குறாங்க. அந்த கற்களுக்கு அடியில் போய் தன்னுடைய குழந்தைய வைத்து கொண்டு அவங்க அந்த இடத்துல அமர்ந்து கொண்டு இருக்காங்க. அந்த ராத்திரி இரவில் பனி ரொம்ப பெஞ்சதுனால அந்த குழந்தை அந்த பனியில் ரொம்ப கதறி தவிக்குது. தன்னுடைய குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்னு அந்த தாய் தன்னுடைய மேலே இருந்த அந்த உடை எல்லாத்தையும் கலற்றி தன்னுடைய குழந்தைய அதனால் பொதிந்து தன்னுடைய மார்போடு அணைத்து அவள் அப்படியே அங்கே அமர்ந்து உட்காந்து கொண்டு இருக்கிறாள். அப்படியே விடியலும் ஆகிறது. குழந்தை அழுகிற சத்தத்தை கேட்டு அந்த சைடாக வந்த ரஷ்ய இராணுவ வீரர்கள் இங்கே யாரோ இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு இங்கே யார் இருக்கா அப்படின்னு ரொம்ப சத்தமாக அவங்க கூச்சலிட்டுட்டு அந்த குழந்தை அழுகிற இடமா நோக்கி அவங்க நகர்ந்து கொண்டே வர்றாங்க. யார் இருக்கா வெளியே வா அப்படின்னு சொல்லி அவங்க கத்தவும் செய்கிறாங்க. அந்த பெண்மணி அப்படியே அமர்ந்து கொண்ட வண்ணமாக அந்த குழந்தையை தன் மார்போடு அணைச்சி கொண்டு உள்ள அப்படியே உட்கார்ந்துருக்கிறாள். அவங்க அந்த குழந்தை அழுகிற இடத்தையே கண்டுபிடிச்சிட்டு வெளியே வாரியா இல்லையா உன்னை சுற்றுவோம் அப்படின்ட்டு ரொம்ப அவளை மிரட்டுறாங்க. ஒரு இராணுவ வீரரும் அவளை பிடிச்சி வெளியே இழுத்து போடுறாங்க. அந்த தாய் அப்படியே கீழே விழுந்து சாயிறா. அப்போ அந்த குழந்தை கதற சத்தத்தை பார்த்து அந்த குழந்தைய பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. அந்த தாயினுடைய உடலில் அந்த தாயினுடைய உயிரே இல்லைங்க. அந்த குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்னு அந்த தாயினுடைய உள்ளம் தவித்து தன்னுடைய உயிரையே அந்த குழந்தைக்காக கொடுத்து தான் மறித்து அந்த குழந்தைய காப்பாற்றினாங்க. இப்படி இந்த போரில் கைவிடப்பட்ட ஜனங்கள், போரில் அனாதையாக்கப்பட்டவங்க, போரில் தன் குடும்பத்தையே இழந்தவங்கன்னு அநேகர் இருக்காங்க. இன்றைக்கி அவங்களுடைய நினைவாக தான் இந்த நாளை நம்ம ஆசரிச்சுட்டு வருகிறோம். இப்படி தான் வேதத்துலேயும் ரொம்ப அழகாக வசனம் சொல்லுது. ஆண்டவராகிய கர்த்தர் தான் திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்கிறவராக இருக்கிறாரு, விதவைகளுக்கு நியாயம் செய்கிறவராக இருக்கிறாரு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அப்படின்னு வேதம் ரொம்ப அழகாக வசனத்தை சொல்லுது. சகாயர் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒருத்தர் ஞாபகம் வருது. அவர் தான் சர் நிக்கோலஸ் வின்டன். முதல் உலகப்போர் முடிஞ்சு கொஞ்ச காலத்தில் செக்கோஸ்லோவாக்கியா என்ற இடத்துல யூத ஜனங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இதை அறிந்த வின்ஸ்டன் அங்கேருந்து அனாதையாக்கப்பட்ட பிள்ளைகளை எப்படியாவது பாதுகாத்து நம்ம நாட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி எடுத்து அந்த முயற்சியில் இறங்குறாரு. இப்படி அந்த தேசத்தில் இருக்கிற யூத ஜனங்களுடைய பெற்றோர்கள் எல்லாருமே நம்ம பிள்ளைங்க எல்லாம் பாதுகாப்பாக இருந்தால் போதும், ஏதோ ஒரு இடத்துல இருந்து அவங்க நல்லா இருந்தால் போதும் அப்படின்ட்டு வின்ஸ்டன் கிட்ட அந்த பிள்ளைங்களை ஒப்படைக்க வர்றாங்க. மொத்தமே 669 பிள்ளைகளை மட்டுமே தான் அவங்களால காப்பாற்ற முடிஞ்சிச்சு. அந்த பிள்ளைகள் எல்லாரையுமே ஒரு 8 ட்ரெயின் நிறைய பிரிட்டன் தேசத்துக்கு கொண்டு போகிறாங்க. இப்படி வின்டன் அந்த குழந்தைகளை பாதுகாக்கிற முயற்சியில் தன்னுடைய உயிர் மூச்சை முழுமையாக செலுத்துகிறாரு. அங்கே கூட்டிகிட்டு போய் பிரிட்டன் தேசத்தில் குழந்தை இல்லாதவர்களுக்கு ஆசிரமத்தில், ஹோமில், இந்த மாதிரின்னு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப பாதுகாப்பாக செட்டில் பண்ணுறாரு. பல வருடங்களும் கடந்து போகுது, பல நாட்களும் ஆகிறது. அவருக்கு அப்போ 29 வயது தான் ஆயிருந்துச்சு. அவருக்கும் திருமணம் ஆகுது, குழந்தைகளும் பிறக்குது. இப்படி ரொம்ப வருடத்துக்கு அப்புறம் அவர் இந்த விஷயத்தை யார்கிட்டையுமே சொல்லாமல் ஒரு ரகசியமாக தான் வச்சுருந்தார்.
ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவங்க மனைவி ஒரு டைரி அவர் எழுதினதை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த டைரியில் பல குழந்தைகளுடைய விவரங்களும் பல குழந்தைகளுடைய புகைப்படம், அட்ரஸ்ஸு இப்படின்னு எல்லா லிஸ்ட்டுமே அதில் இருக்கிறத அவங்க மனைவி பார்க்குறாங்க. அவங்க பார்க்கும் பொழுது தன்னுடைய கணவர் இவ்வளவு பெரிய உதவியை இத்தனை பிள்ளைகளுக்கு செய்திருக்காங்க, இவ்வளோ பெரிய சாதனையை செய்திருக்காரு, ஆனால் யாருக்கிட்டையுமே சொல்லலையே அப்படின்னு அவங்க மனைவியும் தன்னுடைய உள்ளத்துக்குள்ளே நினைக்கிறாங்க. அவருக்கு அந்த பல வருடங்களாகி அவருக்கு 96 வயதும் ஆகுறது. அந்த மனைவி அந்த டைரியை பார்க்கும் பொழுது திடீர்னு ஒரு ப்ரெஸ்ஸில் இருந்து அவங்கள கால் பண்ணி உங்களை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு வின்டன்ட்ட சொல்கிறாங்க. அவரும் தன்னை ஒரு ப்ரெஸ்லேருந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்கன்னு சொல்லி அந்த மீட்டிங்க்கு போகிறாரு. அங்கே போனால் பல ஜனங்கள் அந்த இடத்துல அமர்ந்திருக்காங்க. மீட்டிங்கும் நடக்க ஆரம்பிக்குது. ஒவ்வொருத்தராக எழும்பி முன்னாடி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் காப்பாற்றின குழந்தையில நானும் ஒரு குழந்தை, இன்னைக்கு நான் லாயராக இருக்கேன் அப்படின்னு ஒருத்தங்க சொல்கிறாங்க. அப்படியே இன்னொருத்தவங்களும் பக்கத்தில் இருந்து எழும்பி நானும் அதில் ஒருத்தி, நீங்கள் காப்பாற்றினதுனால தான் இன்றைக்கி நான் உயிரோடு இருந்து இந்த பொசிஷனில் இருக்கேன் அப்படின்னு ஒவ்வொருத்தராக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த மீடியாவில் இருக்க ஒருத்தர் இன்னும் யார் யாரெல்லாம் இவங்களால் காப்பாற்றப்பட்டு இங்கே வந்திருக்கிறா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த அரங்கத்தில் இருக்கிற ஒருத்தரை கூட விடாமல் எல்லாருமே எழும்பி நிற்கிறாங்க. அவருக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அவருடைய கண்களிலிருந்து கண்ணீரும் வடிந்து கொண்டே இருந்துச்சு. இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் இந்த நிக்கோலஸ் போல் நம்ம உதவி செய்கிறோமா? நமக்கு தெரிந்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? நம்ம பக்கத்தில் நமக்கு தூரமாக இருக்கிறவங்கன்னு நிறையா பேர் நமக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அவங்க கணவரால் கைவிடப்பட்டவங்க, பெற்றோரால் கைவிடப்பட்டவங்க, அனாதையாக்கப்பட்டவங்க, குடும்பத்தை இழந்தவங்கன்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் நம்ம உதவி செய்கிறோமா? இன்றைக்கி நீங்கள் ஒரு முடிவெடுங்க. இப்படி கைவிடப்பட்டவர்களுக்கு, அனாதையாக்கப்பட்டவர்களுக்கு எதாகிலும் செய்யணும். பாருங்கள், அந்த நிக்கோலஸ் தனது 29 வயதில் அந்த சின்ன பிள்ளைங்களை காப்பாற்றி பாதுகாப்பான ஒரு இடத்துல சேர்த்ததுனால இன்றைக்கி அது 7000 குடும்பமாக மாறி இருக்குது. நம்மளும் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் முடிஞ்ச உதவிகளை செய்யும் பொழுது அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்வோம், அவர்களையும் நேசிப்போம்.